பண்ணிட்ட போல. அதான் வச்சு 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சுல, அதான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டேன். சரி சரி, கலர் எல்லாம் நல்லா பதிஞ்சிருக்குடி கையில. எங்க உள்ளங்கையை காட்டு. பாரு. மருதாணி நல்லா செவப்பா பதிஞ்சிருக்கே, அழகா இருக்குடி, சூப்பர். தேங்க்யூ. உன் கையிலயும் நல்லா செவப்பா பதிஞ்சிருக்குடி, அழகா இருக்கு. என் கையே அவிஞ்சு போய் கிடக்குது. என்ன சொன்ன? என் கையிலயும் நல்லா பதிஞ்சு போய் கிடக்குதுன்னு சொன்னேன்டி. சரி, எதுக்கு நின்னுகிட்டே இருக்கிற? உட்காரு. நானே டீச்சரா, நீ என்ன ஸ்டூடெண்டா? உட்காரு. அதுவும் சரிதான், உட்காந்தே பேசுவோம். உன்கிட்ட இப்படி உட்காந்து பேசி எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? இப்ப சொல்லு என்ன விஷயம்னு. இதான் சரியான நேரம் நினைக்கிறேன். ஆமாண்ணா, நீங்க போய் ரெடி ஆகுங்க. எதுக்கு ராகுல் ரெடியாக சொல்ற அண்ணன்? எதுக்கு சரியான நேரம்? என்ன விஷயம்? ஐயோ, அந்த பொம்பளைங்களை வச்சுன்னு ஒரு விஷயத்த பேசவே முடியலம்மா. குடைச்சல் கொடுக்குறாளுங்கம்மா. என்ன ஏது என்ன விஷயம்? சை, கொஞ்ச நேரம் சும்மா ரெடியா. என்ன நீ போய் கிளம்பிட்டு வானே. டேய், இப்படி எல்லாம் பேசாதடா. தங்கச்சிக்கு தெரியாது, அதனால தானே கேக்குறா. காயத்ரி, நான் நந்தினிக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன். அதுக்காக தான் ரெடியாக போறேன். வாவ், என்னென்ன சொல்றீங்க? உண்மையாவா? ஆமாம்மா. சூப்பர்ண்ணா. நந்தினி உண்மையிலேயே சர்ப்ரைஸ் ஆக போறா. அவ எவ்வளவு நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தா தெரியுமா நீங்க அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு. சூப்பர், எல்லாம் கரெக்டான டைமா தான் பண்றீங்க. நாளைக்கு என்கேஜ்மெண்ட், இன்னைக்கு ப்ரப்போசல், வேற லெவலு. கரெக்ட் தாம்மா. சரி, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். அண்ணா, நீங்க மட்டும் ரெடியானா போதுமா? ப்ரப்போசலுக்கு தேவையானதெல்லாம் ரெடி ஆக வேணாமா? அதெல்லாம் பண்ணிட்டீங்களா இல்லையா? ப்ரப்போஸ் பண்றதுக்கு ரிங் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். வெறும் ரிங்க வச்சுக்கிட்டு மட்டும் ப்ரப்போஸ் பண்ணா நல்லா இருக்காதுண்ணா. கூட அப்படியே ஃப்ளவர்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் பலூன்ஸ் இருக்கணும், கேண்டில்ஸ் இருக்கணும், லைட்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி செட்டிங்ஸோட ப்ரப்போசல் பண்ணாதான் நல்லா இருக்கும். அதைத்தானே நந்தினி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கா. நார்மல் டைம்ல நீங்க நிறைய தடவை அவகிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனா ஒரு ரிங்கோட முட்டி போட்டுக்கிட்டு சுத்தி ஃப்ளவர்ஸ், பலூன்ஸ், கேண்டில்ஸ், லைட்ஸ்ன்னு நிறைய விஷயம் இருந்து அப்படி ப்ரப்போசல் பண்ணணும். அதுதான் நந்தினியோட ஆசை. அப்படிதான் நீங்க பண்ணணும். ஏமா கொஞ்ச நேரம் சும்மா இருடியா. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வண்டிட்டாங்க. ரெடி பண்ணிட்டீங்களா? என்கிட்டயே சொல்லிருக்கலாம், நானும் ஹெல்ப் பண்ணிருப்பேன்ல. அம்மா, எங்க ரெடி பண்ணிருக்கீங்க? அண்ணா, உங்க ரூம்லயே ரெடி பண்ணிட்டீங்களா? இல்ல வெளியில எங்கனா ரெடி பண்ணிருக்கீங்களா? இல்ல அவளை வெளியே எங்கனா கூட்டிட்டு போறீங்களா? ஐயோ, முடியலையே, காதை பஞ்சர் ஆக்குறாளே. கொஞ்ச நேரம் சும்மா இரண்டியே. அண்ணா, நீ போய் ரெடி ஆயிட்டு வாண்ணா. இவ கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியிருந்தேன்னு வைய, விடிஞ்சிரும். சரி, நீ பாத்துக்கோ, நான் போயிட்டு வரேன். காயத்ரி, அவனே சொல்லுவான்னா எல்லாத்தையும் ஒண்ணு வந்துடுறேன். சரிங்கண்ணா. எப்பா தப்பிச்சு போயிட்டு ரெடி மனுஷன். ரொம்ப ஓவரா பண்ணாதண்ணா. உனக்கு இந்த விஷயம் முன்னாடி தெரியும்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானடா. ஏன்டா என்கிட்ட மறைச்ச? சீக்கிரட்டா இருக்கட்டும், அண்ணன் தண்டி சொன்னாரு. சரி, எங்க பண்ணிருக்கீங்க இந்த செட்டப் எல்லாம்? எல்லாம் அர்ச்சனாக்கா வீட்டு மாடியில தான். அங்கேயாடா? இங்க இருந்து எட்டி பார்த்தாலே தெரியும்ல. சரிவா, போய் எட்டி பார்ப்போம். வா எட்டி பாக்குறது, நான் எகிரி குதிச்சா கூட போலாம். அதான் எல்லாம் பக்கத்துல இருக்குதா. அதானே, வா எல்லாத்தையும் நேர்ல போய் பார்ப்போம். சரி, வாடி சொல்லம் போவோம். அப்படியே போற போக்குல மணிமேகலை ரூம் கிட்ட கொஞ்சம் காதை வச்சுட்டு போவோம். அந்த சனியை நந்தினி கிட்ட என்ன பேசினு இருக்குதுன்னு கேட்டுட்டு போவோம். சரி. பேசுறது சரியா கேட்கலக்கா, ரொம்ப உள்ளுக்கா கேக்குது. பொறுமையா பேசுறாங்க போல இருக்கு. இருக்கும் வெளியே யாருக்கும் கேட்டக்கூடாதுங்கிறதுக்காகவே பொறுமையா பேசுறா போல மணி. ஆனா நந்தினி ஏன் பொறுமையா பேசுறா? அவ கொஞ்சம் சத்தமா தானே பேசுவா. அப்படியே பேச வேண்டியதானே? அதானே, சத்தமா பேசினா தானே நம்மளுக்கு கேட்கும். பேசாம அவளை வெளியே கூப்பிட்டு கொஞ்சம் சத்தமா பேசுறீன்னு சொல்லுவோமா? லூசு பையில விட்டு தானே கேட்டுக்கிட்டு இருக்கோம், இங்க வந்து சிரிக்கிறேன். ஐயோ, அண்ணாக்கா இப்படி திட்டுறீங்க? சரி சாரிக்கா, நாங்களும் ஒட்டி கேட்கறதுக்கு தான் வந்தோம். ஆமா, என்ன பேசி நிக்குதுங்க ரெண்டும்? என்ன பேசுறாங்கன்னு தெரியலடா, சரியா கேட்கல. சரி, ஃப்ரீயா விடுங்கக்கா, ரொம்ப கஷ்டப்படாதீங்க. நந்தினி வெளியே வருவாள்ல, அப்ப கேட்டுக்கலாம் அவகிட்டயே. அதுவும் சரிதான், ஆனா நந்தினி சொல்லுவாளா என்ன விஷயம்னு? அதுவும் கொஞ்சம் டவுட் தான். அப்ப நாங்களே இங்க நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க கிளம்புங்க. ஒரு சின்ன வார்த்தை கிடைச்சதுன்னா கூட போதும், அதை வச்சு நாங்க திரைக்கதையே எழுதிடுவோம். அதான் தெரியுமே எங்களுக்கு. சரி, நீங்க இந்த விஷயத்த பாத்துக்கங்க. நாங்க போயிட்டு சந்தோஷம் நந்தினிக்கு ப்ரொபோஸ் பண்ண போறாரு, அந்த செட்டப்பை போய் பார்த்துட்டு வந்துடுறோம். ஐயோ, எப்படி கத்துதுங்க பாரு. வாய முடுங்களா, ஊழக்கிறதுங்களுக்கு கேட்டுற போதா. சரி, சந்தோஷம் ப்ரப்போஸ் பண்ண போறானாடா? அதைத்தானே சொன்னேன். இப்ப அதுக்கு தானே வான்னு வாங்கி எடுத்தீங்க. இப்போ லூசு அக்கா, அவங்க கிடக்குறாங்க. ப்ரப்போஸ் தான் அண்ணன் பண்ண போறாரு. அக்கா, நந்தினி ரொம்ப நல்லா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஒரு அழகான செட்டப்ல அண்ணன் நந்தினிக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு. அது இன்னைக்கு நடக்க போகுது. நம்ம எல்லாம் வேடிக்கை பார்க்கலாம். பார்க்கலாம்டி, எனக்கும் ஆசையா இருக்குது. சரி, எப்போ பண்ண போறான்? இன்னும் கொஞ்சம் நேரத்துலக்கா நந்தினி பேசிட்டு எப்படியே வெளியே வருவாள, அப்படியே அவளை கூட்டிட்டு போய் அண்ணன் முன்னாடி நிக்க வச்சிட வேண்டியதான். சூப்பர். செட்டிங்ஸ் எல்லாம் எங்க போட்டிருக்கீங்க? அர்ச்சனாக்கா வீட்டு மாடியில தான். என் வீட்டு மாடியிலையா? இது எப்படா நடந்துச்சு? எல்லாம் சாயங்காலம் இந்த ஐயா தான் பண்ணேன். அடா பாவி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல ஹெல்ப் பண்றதுக்கு. அதேதான்க்கா நானும் சொன்னேன். என்கிட்டயே சொல்லவே இல்லை இவன். ஏமா பண்ணியாச்சு, முடிஞ்சாச்சு, விடுங்கள. இப்ப நான் மட்டும் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லி இருந்தேன்னு வைங்க, அவ்வளவுதான். அது சர்ப்ரைஸாவே இருந்திருக்காது. நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஏன் நந்தினிய அவன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறானாண்டின்னு நீங்க உங்க தங்கச்சி கிட்ட சொல்லியிருப்பீங்க. என் பக்கத்துல இருக்கிறவ, ஏன் அண்ணன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறோம் இருப்பா. எதுக்கு எனக்கு இந்த தலையெழுத்தெல்லாம்?
என் அண்ணன் சீக்கிரட்டா இருக்கணும்னு சொன்னாரு. சரியா, அமைதியா இருந்துருங்க. இதுக்கு மேலே எதுவும் பேசக்கூடாது. அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேளுங்க. நான் போய் என் பொண்டாட்டியை கூட்டின்னு போயிட்டு அந்த செட்டப்பை காமிச்சிட்டு வந்துடுறேன். எவ்வளவு வாய் பேசுறாங்களா இவன்? ஏண்டி போன ஜென்மத்துல கேள்வியா பிறந்திருப்பான் இவன். பிறக்கும் போதே யாருக்கா கேள்வியா பிறப்பாங்க? இவன் பிறந்திருப்பாண்டி. வாயை பார்த்தல பின்மண்ட வெளியும் இருக்குது. சரி நீ அதை விடு, நம்ம என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். ஆமாமா, அதான் முக்கியம். பேசாம காதை அப்படியே கதவோட ஒட்டி வச்சு கேட்போம். அப்பதான் ஓரளவுக்கு கேட்கும். கரெக்ட். நந்தினி, நான் உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே? கேளு லூசே, நீ என்ன வேணாலும் கேளு. இப்ப இந்த என்கேஜ்மெண்ட் உனக்கு அவசியமா? என்ன கேட்ட இப்போ? இப்ப இந்த என்கேஜ்மெண்ட் உனக்கு அவசியமான்னு கேட்டேன். அவசியமானா எப்படி சொல்ல வர? எனக்கு புரியல. சும்மா புரியாத மாதிரி எல்லாம் நடிக்காத நந்தினி, உனக்கு எல்லாம் தெரியும். உண்மையிலேயே புரியலடி, அதனாலதான் கேக்குறேன். எனக்கு அவசியமானா நீ எதை வச்சு அப்படி கேக்குற? எதை வச்சு கேக்குறேன்னா, என் கல்யாணத்தை தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, இந்த நேரத்துல உனக்கு இப்படி ஒரு என்கேஜ்மெண்ட் தேவையா? அதை தாண்டி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவ்வளவு என்ன அவசியம் உனக்கு? இதுல எனக்கு எந்த அவசியமும் இல்லடி. வீட்டுல இருக்கவங்க தானே ஃபிக்ஸ் பண்ணாங்க. இதெல்லாம் தான் உனக்கு தெரியுமே. அப்புறம் என்ன பார்த்து இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? உனக்கு இந்த என்கேஜ்மெண்ட்ல விருப்பம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்குன்னு இப்போ போய் எதுக்கு இந்த கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? அப்ப உனக்கு நல்லாவே தெரியுது இல்ல, எனக்கு இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கிறதுல விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சேதான் நீ வேணும்னே என்ன வெறுப்பேத்துறதுக்காக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க ஒண்ணுன்னா, அப்படித்தானே? உன்னை எதுக்கடி நான் வெறுப்பேத்தணும்? எனக்கு அதனால என்ன கிடைக்க போகுது? லூசு மாதிரி பேசாதடி. நான் ஒன்னும் லூசு மாதிரி எல்லாம் பேசல நந்தினி, நீ தான் ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன்னை பத்தி தான் எல்லாரும் வீட்டுல பேசணும், உனக்கு எல்லாரும் எல்லாத்தையும் பண்ணணுங்கிறதுக்காக தான் இப்படி என் கல்யாண நாள் இன்னைக்கு நீயும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராகி நிக்கிற. இல்லைன்னா இப்படி எல்லாம் செஞ்சிருப்பியா நீ? நான் என்னடி செஞ்சேன்? வீட்டில் நான் ஒன்றும் என்கேஜ்மெண்ட் பண்ணி வைங்கன்னு கேட்கல. கல்யாணத்தையும் ஒரே நாளில் வைங்கன்னு நான் கேட்கல. வீட்டில் பெரியவங்க பேசி டிசைட் பண்ணாங்கன்னு நான் சரின்னு சொன்னேன், அவ்வளோதான். அதான் ஏன் சரின்னு சொன்ன? நீ சொன்னதுனால தானே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பண்ணாங்க. இப்போ என்கேஜ்மெண்ட் வரையும் வந்திருக்கு. அவங்க சொல்லும் போதே இல்ல எனக்கு என்கேஜ்மெண்ட்டும் வேணாம், கல்யாணமும் வேணாம், மணி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே வாயை திறந்து. உன்னே யாரடி ஓகே சொல்ல சொன்னது? என்னக்கா இவ்வளவு கேவலமா பேசுறா இவ? அதான் பிரியா, ஒன்றும் புரியல. ராகுல் மணியை பற்றி சொன்னப்போ கூட நான் பெருசாக எடுத்துக்கலடி. நம்ம வீட்டு பொண்ணு தானே, அது சரியாயிடும் அப்படி இப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த பொண்ணு இப்போ நேரில் பேசுகிறத கேட்டால் ஒரு மாதிரி இருக்குடி. கடவுளே, சரி இருங்கக்கா, என்ன பேசுறதுன்னு கேட்போம். உன்கிட்ட தானடி கேட்குறேன், ஏன் சரின்னு சொன்ன? நீ வேணான்னு சொல்லியிருந்தா நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல? அது எப்படி வேணாம்னு சொல்ல முடியும்? இன்னைக்கு நேற்று அவங்க எங்களை அந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எப்போ கல்யாணத்தை பண்ணிக்க போறீங்கன்னு தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் நாங்கள் வேணான்னு தானே சொல்லியிருந்தோம். ஏன்னா எங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருந்தது, ஒருத்தர் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினச்சோம். அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் நடக்கணுங்கிறதுனால நாங்கள் வேணான்னு இருந்தோம். ஆனால் இப்போ அப்படி இல்லைல்ல, உனக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுல்ல. இதுக்கு மேலே நாங்கள் நோ சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால தான் சரின்னு சொல்லும். அதுவும் இல்லாமல் நான் சரின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் அண்ணன் சரின்னு சொல்லிட்டாரு. அவரை அங்கே அசிங்கப்படுத்தக்கூடாது, அவரை விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக நானும் ஓகே சொல்லிட்டேன். சரி, உனக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, ஏப்ரலில் கல்யாணம் முடிஞ்சிடும். எங்களுக்கு இப்போ என்கேஜ்மெண்ட் ஆகிட்டா அதுக்கப்புறம் எங்களுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுருவாங்கங்கிறதுனால நான் ஓகே சொன்னேன். ஒரே நல்ல கல்யாணம் வைப்பாங்கன்னெல்லாம் எனக்கும் தெரியாதுடி. சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்காதானே? உன் முன்னாடி தானே சொன்னாங்க ஒரே மேடையில் 2 கல்யாணம்னு. அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல வேண்டியதானே? நீ எதுக்கு வாயை முடிக்கிட்டு இருந்த? வேணான்னு சொல்கிறதுக்கு என்கிட்ட எந்த காரணமும் இல்லடி. அதனால தான் நான் எதுவும் சொல்லலை. அதுவும் இல்லாமல் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க, அதை பற்றியே ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரின்னு விட்டுட்டேன். அதில் என்ன இருக்குன்னு விட்டுட்டேன். அதுவும் இல்லாமல் அதில் நோ சொல்கிறதுக்கு உண்மையிலேயே ஒன்றும் இல்லைன்னு நினச்சேன். ஆனால் அன்றைக்கி நைட்டு தான் தெரிஞ்சது உனக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு. நீ என்கிட்ட மூஞ்சி காமிச்ச, காயத்ரி கிட்ட மூஞ்சி காமிச்ச, காயத்ரி கிட்ட என்னென்னமோ பேசினேன். அது எல்லாம் எனக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் மனோஜ் அண்ணன் மேலே பாலை கொட்டினேன். இது எல்லாத்துக்கும் அதான் காரணங்கிறது எனக்கு அன்றைக்கி நைட்டு தான் தெரிஞ்சது. ஓ, எல்லாம் தெரிஞ்சு போச்சா உனக்கு? சரி, அதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டியே, என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திருக்க வேண்டியதானே? எதனால எல்லாத்தையும் கண்டினியூ பண்ண? எனக்கு தான் விருப்பம் இல்லைன்னு தெரியுதுல்ல. அப்போ நீ இதுலேருந்து விலகி இருக்கலாம்ல, வேணான்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்போ என்ன விருப்பத்துறதுக்காக தானே இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ? அசிங்கமா இல்லையாடி உனக்கு இப்படி எல்லாம் பேசுறதுக்கு? இதை உன்னை நீயே கேட்டுக்கடி, அசிங்கமா இல்லையான்னு. எனக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சும் என் கல்யாண நாள் அன்னைக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராகிருக்கிற. என்ன ஜென்ம மறுபடி நீ எல்லாம்? போதும் மணி, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசாத. பேச வேண்டி என்ன பண்ணுவ இல்ல என்ன பண்ணுவேன்னு கேட்குறேன். என்னால் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது மணி. ஆனால் ப்ளீஸ் இப்படியெல்லாம் பேசாத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உன் பிரச்சனை என்னடி? உன் கல்யாண நாள் அன்னைக்கு நீ தான் நல்லா இருக்கணும், நீ தான் பெஸ்ட்டாக இருக்கணும், எல்லாரும் உன்னை பற்றி தான் பேசணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதானடி, அப்படியே இருந்துட்டு போ. நான் வேணா ஒரு நார்மல் சாரியை கட்டிக்கிறேன், மேக்கப் கூட போடாமல் நிற்கிறேன், போதுமா? இல்லை இதை விட வேறு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, அதையும் பண்ணுறேன். மெஹந்தி கூட வச்சுக்காம இருக்கிறேன். என் கல்யாண நாள் அன்னைக்கு நான் ரொம்ப நார்மலாக இருக்கேன்டி, ரொம்ப சிம்பிளாக இருக்கேன். அப்போ எல்லாரும் உன்னை பற்றி தானே பேசுவாங்க. நீ ரொம்ப கிராண்டாக இரு, ரொம்ப பெஸ்ட்டான சாரியை கட்டிக்கோ, சூப்பராக மேக்கப் போட்டுக்கோ, சூப்பராக ஹேர் ஸ்டைல் வச்சுக்கோ, எல்லாமே நீ பெஸ்ட்டாக பண்ணிக்கடி. நான் ரொம்ப சிம்பிளாக இருக்கேன்டி, வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கேன் அன்னைக்கு, சரியா? அப்போ எல்லாரும் உன்னை பற்றியே பேசிடுவாங்கல்ல, அது உனக்கு போதும் இல்லடி. அதுக்காக தானே இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அவளுக்காக எந்த அளவுக்கு இறங்கி போறா பாத்தீங்களா நந்தினி?
அவள் எப்போவுமே அப்படித்தான்க்கா. கல்யாணங்கிறது எல்லாருக்கும் கனவு தானடி. அவ எந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறா பாரு. நான் நார்மலா வீட்டில் இருக்க மாதிரியே கல்யாணத்துல நின்னுக்கிறேன், நீயே நல்லா இருன்னு சொல்றா பாரு. நான் இதையெல்லாம் சும்மா பேச்சுக்காக சொல்லல மணி. நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், அது உனக்கே தெரியும்ல. நடக்க போற 2 கல்யாணத்துல உன் கல்யாணம் பெஸ்டா இருந்துச்சுன்னு எல்லாரும் பேசுவாங்கடி. கல்யாணம்னு மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி நடக்கிற எல்லா சடங்குலையுமே நீ தான் அழகா இருப்ப, சரியா? நீ தான் பெஸ்டா இருப்ப. அதை பத்தியே எல்லாரும் பேசுற மாதிரி பண்ணிடலாம். அப்புறம் லெஹங்காலாம் வாங்குவாங்கல்ல, அது எல்லாத்தையுமே நீயே பெஸ்டா எடுத்துக்க. நான் சும்மா நார்மல் சுடிதார் எடுத்துக்கிறேன், எனக்கு லெஹங்காவும் வேணாம், ஒன்றும் வேணாம். அப்புறம் saree எடுக்கும்போது கூட நீ எந்த saree உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றியோ அந்த saree நீ எடுத்துக்க. நீயே கூட எனக்கு saree செலக்ட் பண்ணி கொடு, அது நல்லா இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் அதை கட்டிக்கிறேன், சரியா? ஸோ இப்படி உனக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிடலாம். அப்படின்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. அப்புறம் இந்த ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் எல்லாம் இருக்கும்லடி, அதுக்கு தனியாக ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கோ, சரியா? கலர் கலராக ட்ரெஸ் எடுத்துக்கோ, செம்மையாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கோ. லொக்கேஷன் எங்கன்னா வெளியே போங்க, சரியா? ராகுல் காயத்ரி எல்லாம் வெளியே போனாங்களே அந்த மாதிரி என்ன, நல்லா ஜாலியாக இரு. நீ ஹாப்பியாக இருடி. நான் உனக்கு எதுக்குமே போட்டியாக வந்து நிற்க மாட்டேன்டி. நானும் சரி உன் அண்ணனும் சரி கண்டிப்பாக போட்டியாக நிற்க மாட்டோம். எங்களுக்கு சும்மா மொபைல் கேமராலேயே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாலே போதும். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு சிம்பிளாக கல்யாணம் முடிஞ்சாலே போதும்டி. நாங்கள் பெருசாக எதையும் எதிர்பார்க்குற ஆள் கிடையாது. அவள் சொல்கிற ஒரு விஷயமும் அவளுக்கும் நடக்கணும்னு ஆசை இருக்கும்லடா. ஆனால் பாத்தி அவன் மணிக்காக எந்த அளவுக்கு இறங்கி போகிறான்னு. விட்டு கொடுக்கறதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்லடி. இந்த மாதிரியா பேசுவாங்க யாருன்னா? சிம்பிளாக சந்தோஷம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதுங்கிற அவ, வேற எதுவும் வேணாங்கிறா. கடவுளே, இப்போயாச்சும் மணி மாறணும்டா. இவ்வளோ சொல்லியும் மாறலன்னு வையேன், அவெல்லாம் சத்தியமாக எனக்கு இதை சொல்ல விருப்பம் இல்லைடா. என்ன பண்ணுறது, நம்ம ஃப்ரெண்டாகி போய் தொலைஞ்சிருச்சு அந்த நாய். என்ன பண்ணி, நான் இவ்வளோ சொல்லியும் உனக்கு என் மேலே நம்பிக்கை வரலையா? நான் தான் சொல்கிறேன்னேடி, நான் ரொம்ப சிம்பிளாக இருந்துட்டு போகிறேன், என்னை நம்பு. நீ இவ்வளோ சொன்னதுக்கு கல்யாணம் வேணான்னு சிம்பிளாக சொல்லியிருக்கலாமே. அதை விட்டுட்டு கடைசி வரைக்கும் கல்யாணம் வேணும் வேணும்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்க. அப்புறம் எப்படி நம்புறது உன்னை? சத்தியமாக வேணான்னு சொல்லியிருப்பேன்டி, ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா. ஆனால் எல்லாம் பேசி முடிவானதுக்கப்புறம் எப்படி என்னால் வேணான்னு சொல்ல முடியும்? நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நீயே சொல்லு, அது நான் உன் அண்ணனுக்கு பண்ணுற துரோகமாக இருக்காதா? எல்லாரையும் நான் கஷ்டப்படுத்தின மாதிரி இருக்காதா? ஓ, மற்றவங்களை கஷ்டப்படுத்த முடியாது, ஆனால் உன்னால என்ன கஷ்டப்படுத்தி மட்டும் சந்தோஷமா இருக்க முடியும், அப்படித்தானே? எதுக்கடி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நான் என்னடி உன்னை கஷ்டப்படுத்தினேன்? இவ்வளோ விஷயத்தையும் நான் சொன்னது உனக்காக தானேடி. நீ சொன்னதெல்லாம் செய்வேன்னு நான் எப்படி நம்புறது? என்னாலலாம் உன்னை நம்ப முடியாது. ஏம்மா நீ இப்படி பேசுற? நான் உன் ஃப்ரெண்டுடி, என் மேலே நம்பிக்கை இல்லையா உனக்கு? சீ, சும்மா ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. நீ எல்லாம் ஃப்ரெண்டு இல்லடி எனக்கு, நீ எல்லாம் துரோகிடி. என்ன பார்த்து சொல்லு நான் உன் ஃப்ரெண்டு இல்லைன்னு. அதான் இல்லைன்னு சொல்றல, அப்புறம் எதுக்கு சும்மா சீனை ஓட்டிக்கிட்டு இருக்க? நீ எல்லாம் எனக்கு ஃப்ரெண்டே இல்லடி, நீ எல்லாம் துரோகிடி, துரோகி 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 துரோகி. கோவத்தில் வார்த்தையை விடாத பண்ணி, நான் என்னடி பண்ணிட்டேன் உனக்கு? நான் என்னை எதுக்கடி துரோகின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நான் தான் சொல்கிறேன்ல, எல்லாத்துலேயுமே நீயே நல்லபடியாக இருந்துக்க, நான் சிம்பிளாக இருந்துட்டு போகிறேன்னு. இன்னும் நான் என்ன தாண்டி பண்ணணும் உனக்கு? என்ன பண்ணணும்னு நான் தான் சொல்லிட்டேன்ல, அதை பண்ணு. போயிட்டு இந்த கல்யாணம் எனக்கு வேணாம், அதுக்கு முன்னாடி இந்த என்கேஜ்மெண்ட்டையும் நிறுத்திடுங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்லுப்பா. என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தணுமா? சனியா எப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க பாரு. அக்கா, பிரியாக்கா கொஞ்சம் தள்ளுங்களா. இன்னைக்கு உள்ள போய் அது 4 அடி அடிக்கலன்னு வைங்களா. என் பேர் ராகுல் இல்லக்கா, தள்ளுங்க நீங்க. 4 பேருமே சேர்ந்து அடி போண்டாதே, வா போலாம். அவசரப்படாதீங்க, கொஞ்ச நேரம் அமைதிருங்க எல்லாரும். அவ பிளான் பண்ணி தான் நந்தினி கிட்ட இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. அவ அடுத்தடுத்து என்னென்ன பேசுறான்னு பார்ப்போம், அமைதியா இருங்க. ஆமாக்கா, கரெக்டாக சொன்னீங்க. ஏதோ ஒரு பிளான் இருக்குது. இல்லைனா என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி நாள் எதுக்கு இதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கணும்? ஃபிக்ஸ் பண்ண அன்னைக்கே ஊர்லேயே பேசியிருக்க வேண்டியதானே மணி. அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு பேசுகிறான்னா கண்டிப்பாக நந்தினியை பெருசாக சிக்கலில் விடுறதுக்கு தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அமைதியாக இருங்க, எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு பொழந்து கட்டுவோம் அதை. என்னடி எல்லாத்தையும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன வாயை மூடிக்கிட்டு இருக்கேன்? அதான் சொல்றேன்ல, சொன்னதை போய் செய்ப்போ. என்கேஜ்மெண்ட்டை நிறுத்துப்போ. என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திட்டு கல்யாணத்தையும் நிறுத்து, எதுவுமே வேணாம்னு சொல்லு. நான் எதுக்கடி போய் சொல்லணும்? ஏன் இவ்வளோ பேசுறிய? நீ போய் சொல்லு போ. அப்படி கேள்றி, அப்படி கேளு. நான் எதுக்குடி சொல்லணும்? நீ தானே எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்ன, அப்ப நீ தான் சொல்லணும். போய் சொல்லு, என்கேஜ்மெண்ட் வேணான்னு போய் சொல்லு. இப்பவே என்கேஜ்மெண்ட்டை நிறுத்து. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் தாண்டி, அதுக்குன்னு உன் இஷ்டம் இருக்கலாம் என்னால் எதையும் பண்ண முடியாது, புரியுதா? அப்படி சொல்லிடி என் செல்லா குட்டிய. எப்போ எமோஷனலா இருக்கணும், எப்போ நார்மலா யோசிக்கணும்னு அவளுக்கு தெரியும். என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது? இவ்வளவு நேரம் அப்படியே ரொம்ப நல்ல விளையாட்டம் பேசிக்கிட்டு இருந்த. நான் இப்போவும் அதே நல்லவளை தான் பேசுகிறேன். உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். உனக்காக நான் கேவலமாக மொக்கையாக அசிங்கமாக கூட என் கல்யாணத்தில் நின்றுக்கிறேன். ஆனால் என் கல்யாணமும் நடக்கணும், என்கேஜ்மெண்ட்டும் நடக்கணும். அதை நிறுத்துறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதை சொல்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, புரியுதா? இங்க பாரு நந்தினி, நான் உன்ன விளையாட்டுக்கு சொல்லல, உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ இந்த என்கேஜ்மெண்ட்டை மட்டும் நிறுத்தலன்னு வையே.
என்னடி பண்ணுவ? நான் ஏன் கல்யாணத்தை நிறுத்த வேண்டி உன் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்ன எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணுறியா? சிரிக்காத நந்தினி, நான் உண்மையை தான் சொல்றேன். என்ன உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்க? என் அண்ணனை நீ 12 வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்க, அவரும் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது உன்னால எப்படி இந்த கல்யாணத்தெல்லாம் நிறுத்த முடியும்? முதல்ல உன்னால அதை பண்ண முடியுமா? எதுக்கு நீ தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு நந்தினி, சும்மா சும்மா சிரிச்சுக்கிட்டு இருக்காத. என் லைஃப்ல நான் இந்த அளவுக்கு சீரியஸாலாம் யார்கிட்டயும் பேசினது இல்லை. நான் எப்படி இருந்த ஆளுன்னு உனக்கே நல்லா தெரியும். உனக்கு எங்கேஜ்மெண்ட் என்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அன்னிலிருந்து நான் எப்படி மாறி போனோன்னு உனக்கே தெரியும். அது எல்லாத்துக்குமே நீ தாண்டி காரணம். நான் இப்படியெல்லாம் இருக்கேன், இப்படியெல்லாம் பேசுறேன்னா அதுக்கு நீ மட்டும்தான் காரணம். எனக்கு இப்படி இருக்கிறதுக்கு ஒரு பக்கம் விருப்பம் இல்லைனாலும் இது எல்லாத்தையுமே நீ தாண்டி என்னை பண்ண வைக்கிற. நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். சத்தியமாடி, சத்தியமா நீ இந்த எங்கேஜ்மெண்ட்டை மட்டும் பண்ணிக்கிட்டேன்னு வையேன், நான் என் கல்யாணத்தை நிறுத்துவேண்டி. மணி வாயை மூடு. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன்னு வையே செவிலியா அடிப்பேன் சொல்லிட்டேன். அமைதியாக போயிடு. கல்யாணத்தை நிறுத்துவாளாம் மயிறு. நான் விளையாட்டுக்கு சொல்லலடி, உண்மையை தான் சொல்றேன். நீ இந்த எங்கேஜ்மெண்ட்டை பண்ணிக்கிட்டா சத்தியமா நான் கல்யாணத்தை நிறுத்துவேன். வேணாம், சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. சனியனே, நான் எங்கேஜ்மெண்ட் என்னடி வேற எவனையும் அடி பண்ணிக்க போறேன்? உன் அண்ணனை தானடி கல்யாணம் பண்ண போறேன். அது உனக்கு எரியுதா? அது உனக்கு கடுப்பா இருக்கா? இந்த எங்கேஜ்மெண்ட் நின்று போனா எத்தனை பேருக்கு அது கஷ்டமா இருக்கும்னால யோசிக்க மாட்டியா? உன் அண்ணன் எந்த அளவுக்கு உடச்சு போவாருன்னு யோசிக்க மாட்டியா? சனியம் முடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. பாரு, வாயை மூடிடு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. சீ. ஏய், எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லடி. எனக்கு என் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு உன் கல்யாணம் நடக்கக்கூடாது. உன் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னா இந்த எங்கேஜ்மெண்ட்டை நடக்கக்கூடாது. நீ இந்த எங்கேஜ்மெண்ட்டை இப்போ நிறுத்த போறியா இல்லையா? முடியாதுடி நாய. உன்னால ஆனதை பார்த்துக்க. நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் நீ அதுலேயே பிடிவாதமாக நிற்கிறேன்னா நீ ஏதோ ஒரு பிளானில் தாண்டி என்கிட்ட இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. என்னை எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணி எங்கேஜ்மெண்ட்டை நிறுத்த வச்சு எல்லாரும் எனக்கு ஆடி துப்பணும், அதை நீ உட்காந்து வேடிக்கை பார்க்கணும். அதுக்காக தானே இந்த மாதிரி கீழ்த்தனமான வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. கரெக்ட் நந்தினி, கரெக்டாக பேசுற. இப்போதாண்டி நீ கரெக்டாக பேசுற. எவ்வளோ விஷயத்தை விட்டு கொடுக்குறேன்னு சொன்னா ஆனாலும் அது அடங்குச்சா பார்த்தீங்களா? திமிரு பிடிச்சி போய் கிடக்குது நாய்க்கு. சரி, அமைதி தருங்க. இங்கே பாரு, தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. நான் கடைசியாக உங்ககிட்ட கேட்குறேன், எங்கேஜ்மெண்ட்டை நிறுத்த முடியுமா முடியாதா? முடியாதுன்னு எத்தனை முறை தான் சொல்கிறது? இங்கே பாரு, எங்கேஜ்மெண்ட்டும் நடக்கும், கல்யாணமும் நடக்கும். நானும் உனனும் ஜாம்னு கல்யாணம் பண்ணி போண்டி. ஒரு விஷயத்துலையும் உனக்கு போட்டியாக வந்து நான் நிப்பண்டி. பாரு, உனக்கு வேணான்னா நீ இந்த கல்யாணத்துலேருந்து பின் வாங்கிக்க, நீ இந்த கல்யாணத்தை நிறுத்திக்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என் அண்ணனும் பெருசாக உட்காந்து ஃபீல் எல்லாம் பண்ண மாட்டார். நான் மட்டும் இங்கே நடந்ததெல்லாம் போய் சொன்னேன்னு வையே தூணு துப்பிடுவார் உன்னை. ஐயோ, என்ன இவன் எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்கிறா? இங்க நடந்த விஷயத்தெல்லாம் மனோஜ் கிட்ட சொன்னா என் நிலைமை என்ன ஆகுறது? என்னடி தனியா பேசிக்கிட்டு இருக்க? எதுக்கும் இவ சரிப்பட்டு வர மாட்டேங்கிறாளே நீ பேசுறியோ? பாரு, என்கிட்ட இந்த மாதிரிலாம் விளையாடிக்கிட்டு இருக்காத. நான் சீரியஸா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2 கல்யாணம் நல்லா நடக்காதுரி. எதனா ஒரு கல்யாணம் தான் நடக்கும். அதுவும் என் கல்யாணமா தான் இருக்கணும். சப்போஸ் நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வையேன், கண்டிப்பா நான் கல்யாணத்தை நிறுத்துவேன். ஐயா, ஒரு தடவை சொன்னா போதாதா? எதுக்கு 3 தடவை எல்லாம் ரிப்பீட் பண்ற? சரி, உன்னால ஆனதை பாத்துக்கின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டல, நீ அப்படியே பண்ணு சரியா? நிறுத்துறதுன்னா நிறுத்திக்க. ஆனா நான் அடிச்சு சொல்றேன், ஒரே மேடையில 2 கல்யாணம் நடக்கத்தான் போது. நீயும் பொத்திக்கிட்டு தாலியை கட்டிக்க தான் போற. பாக்கலாமா? ஓ, சவால் விடுறியா நீ? போட்டி போடாதவள போட்டி போடுறான்னு சொன்னவ நீ. இப்ப நான் போட்டிக்கு தயாராகி நிக்கிறேன். அப்ப சவால் விட மாட்டேனாடி? பாரு, உனக்கும் எனக்கும் ஒரே மேடையில உன் அண்ணனை நானும் என் அண்ணனை நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சும்மா ஜிகின்னு ஆட போறோம். பாத்துடலாம்டி, அதையும் பாத்துடலாம். கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். பாரு, கண்ணு தெரியலன்னு என்ன மாதிரி கண்ணாடி வாங்க மாட்டீங்க என்ன? அதுவும் இல்லாமல் இந்த கல்யாணம் பொம்மை கல்யாணம் கிடையாது. நம்ம வீட்டு பெரியவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணி வைக்கிற கல்யாணம். நம்ம குடும்பத்தை பற்றி தான் உனக்கே தெரியும்ல. ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்கன்னா அதை கரெக்டாக முடிக்காமல் விட மாட்டாங்க. இந்த கல்யாணமும் நல்லபடியாக நடக்கும். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நடக்காதுடி, நடக்கவே நடக்காது. சும்மா என்னம்மா கோவப்படுது பாரு இது. சரி, உனக்குள்ளேயே இப்படி ஒரு குட்டி வில்லி இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் இதுவும் நல்லா தாண்டி இருக்கே. எனக்கு உன்னை இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு மணி. சரி விடு, வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். ஆனால் இன்னொரு தடவை இந்த மாதிரி வாண்டடாக கூப்பிட்டு வாங்கி கட்டிக்காதுன்னா என்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியாரு. அது உனக்கு நல்லது. நல்லா வேணும் இந்த மணிக்கு. இதனாலதான் மாடியில வந்து கூப்பிட்டா போல, நந்தினி வாடி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு. இனிமேல்ட்டு கூப்பிட மாட்டா பாரு. இப்ப நீ முடிவா என்னதான் சொல்ற? பெரியவங்க ஆசீர்வாதத்தோட 2 கல்யாணமும் நல்லபடியா நடக்கும்னு சொல்றேன். சரிடி, நீ சொல்ற மாதிரி கல்யாணமே நடந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அது நல்லபடியா இருக்கணும்ல. அதாவது உன் அண்ணன் கூட நான் சேர்ந்து வாழணும்ல. அதை நான் பண்ண மாட்டேன்டி. பைத்தியம் மாதிரி எதையாவது பெணாத்திக்கிட்டு இருக்காதுன்னா நான் வரேன். ஏய், என்னடி ஓடுற? அவரு மட்டும் உன் கூட பிறந்த அண்ணனா இருந்தா அவரு வாழ்க்கை மேல உனக்கு அக்கறை இருந்திருக்கும். அதனால தானே ஓடுற. அவர் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்றேன். உனக்கு அதை பத்திலாம் எந்த கவலையும் இல்லைல்ல? நீ அடுத்து இதை தான் சொல்லுவேன்னு தெரியும்டி. அதனால தான் இந்த கீழ்த்தனமான பேச்செல்லாம் கேட்க வேணான்னு நினைச்சேன். சரி விடு, நீ இதையும் பேசிட்டல. இப்போ என்ன, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ அண்ணனோட சேர்ந்து வாழ மாட்டேன் அதானே? வாழாம போ, எனக்கு பிரச்சனை இல்லை. அப்போ உனக்கு யார் வாழ்க்கையை பத்தியும் கவலை இல்லை. என் வாழ்க்கை எப்படி போனாலும் சரி, உன் அண்ணன் வாழ்க்கை எப்படி போனாலும் சரி, நீ மட்டும் சந்தோஷம் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் அதானே? சீ,
நீ எல்லாம் என்ன ஜென்மம் மாடி இருப்ப. ஏய் யாரா இவ? இங்க பாரு, உன் பிளான் ஒர்க் அவுட் ஆகல மணி. சொன்ன புரிஞ்சுக்க, தோல்வியை ஒத்துக்க. நீ என்ன சொன்னாலும் நான் சரிப்பட்டு வரமாட்டேன்டியே. ஐயோ, இவளுக்கு நான் என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறது. ஏன் அதுக்கு நான் சரிப்பட்டு வரமாட்டேன்டியே. நான் கிளம்புறேன், என்ன பை. விளையாடாதடி, நான் சீரியஸா தான் பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். எம்மா வாய் ஓயாதம்மா உனக்கு. ச்சே, என்ன பொன்னாடி இருப்ப. நீ கூப்பிட்ட மரியாதைக்கு கீழே இறங்கி வந்தல்ல, உன் அண்ணன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு வந்த. கூட 2 டிக்கெட் வேற இருந்தது, எல்லாரையும் விட்டுட்டு வந்தல்ல. ஒரு மரியாதைக்கு 10 நிமிஷம் பேச வச்சுட்டு அனுப்பணும். அதை விட்டுட்டு 1/2 மணி நேரம் நிக்க வச்ச மொக்க போட்டுக்கிட்டு இருக்க. யூர் ராஸ்கல், பிளடி ராஸ்கல். உன்கிட்டே இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தா உன் அண்ணன் கிட்ட யார் பேசுறது? அவரு தனியா நிலாவை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாரா? நான் போய் அவர் கூட பேசுறேன். நிறைய பேச்செல்லாம் வேற பேசிக்கிட்டு இருந்தோண்டி. எத்தனை புள்ள பெத்துக்கிறதுன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப எப்படி பெத்துக்கிறதுன்னு பேச வேணாமா? நிறைய இருக்குல்ல. நான் போய் பேசிட்டு வரேன், பாய். ச்சே, எவ்வளவு பேசியும் ஒத்துக்காம போயிட்டாலே அவ. கடுப்பா வருது எனக்கு. போதண்டி, அழாத. இதுக்கு மேல அவகிட்ட நல்லா ஸ்ட்ராங்கா பேசிட்டு வந்தல்ல, அப்படியே இரு. இப்படியெல்லாம் அழுதுகிட்டு இருக்காது கண்ணத்தோட. சொல்கிறோம்லடி, அலர்ந்து நிறுத்து. நீ நல்லா சூப்பராக பேசுனடி. அவளை நல்லா நோஸ் கட் பண்ண. இன்னொரு தடவை உன் பக்கமே வரமாட்டா அவ. நீ அழாத. அவ நம்ம மணி தானா அடி? இல்ல பேய் எதனா பூந்துருச்சா அவளுக்குள்ள? எப்படியெல்லாம் பேசினா தெரியுமாடி? நினைக்க நினைக்க கஷ்டமா இருக்குடி எனக்கு. என்னால அங்க தாங்கிக்க முடியலடி. அங்கேயே அழுதுருந்தேன்னு வையேன், அவ அதை யூஸ் பண்ணிருப்பா. அதனாலதான் நான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இங்க வந்து அழறேன். என்னால உண்மையிலே முடியலடி. நம்ம மணி அப்படி பேசினான்னு எனக்கு அப்படியே இன்ன வரைக்கும் மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்குடி. அது நம்ம மணியெல்லாம் கிடையாது. நீ இனிமேல் அப்படி பேசவும் பேசாது. அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இருந்து கழட்டி விட்டுலாம். இனிமேல் நம்ம 3 பேர் தான் எப்பவுமே. அப்படியெல்லாம் சொல்லாதடா லூசு. வேற என்னத்த சொல்றது, சனியம் பார்த்து வச்சிருக்கிற வேலை அந்த மாதிரிலாம். சரி விடியா, நீ அழாத. நீ அலறது நிறுத்து. ஏய், இப்படியே அழுதுகிட்டு இருந்தா நல்லா இருக்காதிரியே. பொழுது விடுந்துரும் போல இருக்குது. அப்புறம் ஐயரு நேரம் வீட்டுக்கே வந்தே தந்தனா மோதிரத்தை மாத்துனா அப்படின்னு வரு. அதனால வாங்க எல்லாரும் போய் தூங்குவோம். ஐயோ, முக்கியமான வேலை இருக்க நந்தினியா, மூஞ்ச கழுவிடியா, வாடிய. ஆமாம்மா, முக்கியமான வேலை இருக்கு. வா, நம்ம போய் மூஞ்ச கழுவிட்டு அப்படியே உன்னோட ட்ரெஸ்ஸையும் சேஞ்ச் பண்ணிடலாம். ஆமா நந்தினி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடு. காலையில இருந்து இதே ட்ரெஸ்ல இருக்க. தூங்க போற நேரத்துல எதுக்கு இப்ப நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்? அதெல்லாம் வேணாம். நான் மூஞ்சியும் கழுவில, நான் அப்படியே போய் தூங்குறேன். நான் போய் சந்தோஷ் கிட்ட பேசணும். நான் போற மேல. பாய். அவர் மேல எனக்காக வெயிட் பண்ணுவாரு. இப்ப மேல உனக்காக கோஸ் தான் வெயிட் பண்ணா. அவர் மேல இல்லையா? அப்ப அவர் ரூம்ல தானே இருப்பாரு. நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன். அவர் ரூம்லயே இல்ல. எங்க தாண்டா போய் தொலைஞ்சாரு அவரு? எனக்கு இப்ப அவரை பார்த்தே ஆகணும். பார்க்கணும்னா நீ மூஞ்ச கழுவணும். அப்புறம் இந்த சொக்காவையும் மாத்தணும். என்னடா நீ மூஞ்ச வேணா கழுவிக்கிறேன், சொக்காவெல்லாம் மாத்த முடியாது. உங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதான் இது. அதனாலதான் இதையே மாட்டிக்கின்னு சுத்தின்னு இருக்கிறேன். ஓ, இதான் விஷயமா? அப்ப மூஞ்ச கழுவுனா போதும். காயத்ரி, அவளை கூட்டிட்டு போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்துரு மேல. அக்கா, மேலதான் அவர் இல்லன்னு இவன் சொன்னா, அப்புறம் எதுக்கு நான் மேல வரணும்? ஐயோ, உளறிட்டனா? இருக்கா, நான் சமாளிக்கிறேன். மேலதான் இந்த வீட்டு மேல இல்லடி, அர்ச்சனாக்கா வீட்டு மேல. அதான் உங்க அக்கா வீட்டு மேலடி. நானே பரவாயில்ல, நீ மோசம்டி. எங்களை நம்பி ஒரு விஷயத்த சொன்னா இப்படித்தான் மாத்தி உளறங்க. அப்படியே கூட்டு போய் 4 கோட்டு ஓட்டலாமா? சரி, அப்புறமா பாத்துக்கலாம். காயத்ரியா, இன்னும் என்னத்துக்கு இழுச்சுன்னு பாத்துன்னு இருக்கிற? அவளை கூட்டு போய் மூஞ்ச கழுவிட்ட மேல கூட்டுனு வா. மூஞ்ச கழுவுறது இருக்கட்டும், எதுக்கு அவரு நம்ம வீட்டு மாடிக்கு போனாருக்கா? அங்க காத்து நல்லா வருதான், அதுக்குதான் போனாரு. இன்னும் கேள்வி கேட்டுங்கிறா பாரு. போடி அடியே, கூட்டு போடிய பொண்டாட்டியா எப்படி பாத்துக்கிறா பரவ? கூட்டு போடி அவளை. நான் அடுத்து என்னென்ன நடக்குங்கிற விஷயத்தெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்டா, வேற ஒன்றும் இல்லை. அடுத்து என்னடி நடக்கும்? உனக்கும் என் அண்ணனுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும். போடி. பேசினே கிடக்குறா. கூட்டு போடி அவளை. என் காயத்ரி, உன் புருஷன் ஓவரா பேசுறாண்டி. அவன் எப்பவுமே அப்படித்தான். சரி விடு. சரி பிரியா, வாடி நம்ம போவோம். நம்ம குழந்தைங்களாம் என்ன பண்ணுதுங்கன்னே தெரியல. ஆமாக்கா, வாங்க போவோம். டேய் ராகுல், இந்த ப்ரொபோசல் எல்லாம் என்ன ஆச்சுன்னு காலையில சொல்லி எங்களுக்கு. பாய்டா, குட் நைட். இப்ப அப்படியே நேரா வீட்டுக்கு போய் தூங்கிடுவீங்கல்ல 2 பேரும்? ஆமா ஆமாமாவே 2 பேரும் எப்படி இப்ப அண்ணன் ப்ரொபோஸ் பண்ண போறாருங்கிறத ஒளிஞ்சிருந்து பார்க்க போறீங்க, அதானே? அதை ஒத்துக்கோங்களா? அதை விட்டுட்டு தூங்க போறோம், குழந்தைய பார்க்க போறேன் நீனு. இந்த சிரிப்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. வாங்க, நானும் என் பொண்டாட்டியுமே ஒளிஞ்சிருந்து தான் பார்க்க போறோம். வாங்க எல்லாருமே பார்ப்போம். ஐய் ஜாலி, வாங்கக்கா போவோம். வாடி போலாம். எப்படி ஓடுறாங்க பாரு 2 பேரும். கடவுளே. ஆனா இதுங்களை நம்பி ஒரு விஷயத்த சொல்ல முடியல. மணிமேகலை மேட்ரு வேற பெரிய மேட்ரு. அதை வேற சொல்லி தொலைச்சிருக்கேன். அதை யாருக்கிட்ட எந்த இடத்துல உளறி வைக்க போதுங்களோ?